அடிஷனல் சூப்பரண்ட் அவர் பேர் ஜெயக்குமார் என்னமோ, அவரை மொத்த பேர் சேர்ந்து அடிச்சு அந்த ரெக்கார்ட் ரூமை கொளுத்தி அதுக்குள்ள தூக்கி போட்டாங்க. அவர் இறந்தே போயிட்டார். ஏன் சார்? ஆமா, இதுல உங்களுக்கு தெரியலங்கிறீங்களா? ஏன் சார் இப்போ எல்லாரும் சொல்றாங்க இப்ப ஜெயிலுக்குள்ள தான் வந்து மேப்பே போடுறாங்க, ஸ்கெட்சே போடுறாங்க. அவனுங்களாம் அங்கே இருக்க சொல்லு, ஏதோ உள்மனசு சொல்லுது செந்தில் இன்னைக்கு ரூட் இருக்கலாம், அவன் வாழ்றது இன்னைக்கு தான் கடைசியா இருக்கும். புதுசாக வரக்கூடிய பையங்க இருப்பாங்கல்ல, அதில் ஆக்டிவா இருக்கவன் அவனெல்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க, இவங்க கூட சேர்ந்துக்குவாங்க. சேர்த்துக்கிட்டு ஏன்னா அவன் சின்ன கேஸ்ல வந்திருப்பான், கொஞ்ச நேரம் வெளியே போயிடுவான். இவன் பெரிய கேஸ்ல வந்திருப்பான், போறது வெளியே போறது லேட் ஆகும். அப்ப அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து சிவா மிஸ் ஆகக்கூடாதுரா. இந்த பிளாக்ல ஒரு ரைவல் குரூப், இப்போ வீரமணி கேங்குக்கும் வெள்ளரவி கேங்குக்கும் பிடிக்காதுன்னு வைங்க, வீரமணி கேங்கை சார்ந்தவங்க இதுல இருக்காங்கன்னா இதுல வந்து அந்த ஆப்போசிட் கேங்கை சார்ந்தவங்க போட மாட்டாங்க. புழல்ல வந்து ஜெயில் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதுல எத்தனை ஜெயில் இருக்குன்னு தெரியுமா? 3 ஜெயில் இருக்கு. ஒவ்வொரு ஜெயிலுமே பிளாக் அப்படின்னு இருக்கும், BLOCK பிளாக். அந்த ஒரு பிளாக்கை சுற்றி 2 காம்பவுண்ட் வால் இருக்கும், பெரிய காம்பவுண்ட் வால், ஏறி குதிக்க முடியாது. அதுக்குள்ள ஒரு பிளாக்ல கிட்டத்தட்ட 96 பேருக்கு அடைக்கலாம். இங்கிருந்து போற பசங்கள்ல புதுசா போறாங்கல்ல, அவங்கள ரெடி பண்ணி இப்போ பழைய ஆள் புதுசா போனோன்னா எங்கேயா இருந்தா ஏறா நீ என்னெல்லாம் கேட்பாங்கல்ல, கேட்ட உடனே இவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி போயிருக்காங்க. கரெக்டானா அவன் அந்த அவனோட இதுல போய் செல்லுலேயே போய் இருக்கு பாருங்க, உங்களுக்கு தட்டு அதெல்லாம் நசுக்கி கூறு ஆயுதமாக்கி அதை வச்சு குத்தி கொலை பண்ணிட்டாங்க. இந்த பவுடர் கேஸ்ல போதை பவுடர் கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு எத்தியோப்பியாவை எங்கே உள்ள ஒரு லேடி, அது வந்து உள்ள இருக்குது. அது வந்து அது இஷ்டத்துக்கு எல்லாம் கலாட்டா பண்ணுமா உள்ள. அங்க இருக்க வாடனே அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துச்சு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. அங்க ஜெயில கலாட்டா ஆயிடுச்சு. என்ன கலவரம்னா, பாக்ஸர் வடிவல்னு ஒரு ரவுடி, காசிமேட்ல உள்ளவன், நல்லா தடியா இருப்பான். எனக்கு தெரியும், நான் எங்க இன்ஸ்பெக்டர் ஆகல அந்த ஊருக்குள்ளேயே அவனை விடலை. அவங்க அப்பா இருந்ததுக்கு அவனை விடலை. என்ன பண்ண போறான், ஒரு நாள் ரிவால்வர் எடுத்து காட்டினால்தான் அது கூட ஓட்டம். சார் இப்போ பொதுவாக வடச்சென்னை படத்தில் பார்த்துருக்கீங்களா சார், அந்த மாதிரி வந்து இப்போ ஜெயிலுக்குள்ளே போனாலே வந்து கேங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, அந்த டீம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டீமுக்குள்ளே நிறைய ஃபைட்ஸ் இருக்கும், அது ஒரு மாதிரி பயங்கர டெரரான விரோதம் எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? அப்படிலாம் இருக்குமா? அதாவது சென்னை மாதிரி நகரங்களில் குரூப்பாக இருப்பாங்க. வீரமணி குரூப்பு, வெள்ளைரவி குரூப்பு அப்படின்னு இந்த குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும் எனிமிட்டி இருக்கும். அப்போ இவங்க சேர்ந்தவங்க அவங்க இருக்கக்கூடிய செல்லில் போட மாட்டாங்க. முதல்ல ஜெயிலில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம புழல் இருக்கு இல்லையா, புழலில் வந்து ஜெயில் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதில் எத்தனை ஜெயில் இருக்குன்னு தெரியுமா? 3 ஜெயில் இருக்கு. பெண்களுக்குன்னு தனி சிறை, அது தனி கேம்பஸ், அதுக்கு தனி சூப்பரண்ட். அங்கே இருக்கக்கூடிய வார்டன் எல்லாருமே பெண்கள் தான், அது பெண்கள் சிறை. இன்னொன்று விசாரணை சிறை, அதாவது கைதிகளுக்கு வந்து தப்பு செஞ்சு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் போட்டிருக்காங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கவங்க மட்டுமே அந்த ஜெயிலில் இருப்பாங்க, அது விசாரணை ஜெயில். இன்னொன்று தண்டனை ஜெயில், கான்விக்ட் பிரிசன், அதாவது குற்றத்தில் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவங்க இருக்கக்கூடிய ஜெயில், அதுக்கு தனி சூப்பரண்ட். இப்போ இந்த சம்பவம் நடந்தது வந்து விசாரணை ஜெயிலில் தான் நடந்திருக்கு. இந்த ஒவ்வொரு ஜெயிலுமே பிளாக் அப்படின்னு இருக்கும், BLOCK பிளாக். அந்த ஒரு பிளாக்கை சுற்றி 2 காம்பவுண்ட் வால் இருக்கும், பெரிய காம்பவுண்ட் வால், ஏறி குதிக்க முடியாது. அதுக்குள்ள ஒரு பிளாக்ல கிட்டத்தட்ட 96 பேருக்கு அடைக்கலாம். அந்த அடைக்கிறதுக்கும் தனிமையாக ஒருத்தர் அடைக்கக்கூடிய செல்லு, 2 பேர் அடைக்கக்கூடியது, 4 பேர் அடைக்கிறது, 8 பேர் அடைக்கிறது, 10 பேர் அடைக்கிறது, 20 பேர் அடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பிளாக்ல ஒரு ரைவல் குரூப், இப்போ வீரமணி கேங்குக்கும் வெள்ளரவி கேங்குக்கும் பிடிக்காதுன்னு வைங்க, வீரமணி கேங்கை சார்ந்தவங்க இதில் இருக்காங்கன்னா இதில் வந்து அந்த ஆப்போசிட் கேங்கை சேர்ந்தவங்க போட மாட்டாங்க. அவங்களுக்கு தனியாக இன்னொரு பிளாக். யார் யாருக்கு ரைவல் இருக்கோ அவங்களெல்லாம் ஒன்றா வைக்க மாட்டாங்க. ஏன் இதுக்கு பாளையங்கோட்டையில் ஜாதி வாரியா ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் ஒரு பிளாக்ல இருக்காங்க, இன்னொரு ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் இன்னொரு பிளாக்ல இருப்பாங்க. அந்த பிளாக்ல மாறி இவங்களை போட்டாங்கன்னா அங்க இருக்கிறவங்க ஜாதிகளை அடிச்சு கொண்டுடுவாங்க. அது மாதிரி ஒரு சம்பவமே நடந்தது. ஏன் சார் இப்போ எல்லாரும் சொல்றாங்க இப்ப ஜெயிலுக்குள்ள தான் வந்து மேப்பே போடுறாங்க, ஸ்கெட்சே போடுறாங்க அப்படின்னு. என்னன்னா அந்த ஒரு டீம் எல்லாம் ஒன்னா இருக்கு இல்லையா, அவங்க இருக்கல அந்த புதுசா வரக்கூடிய பையங்க இருப்பாங்கல்ல, அதுல ஆக்டிவா இருக்கவன் அவனெல்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க, இவங்க கூட சேர்த்துக்குவாங்க. சேர்த்துக்கிட்டு ஏன்னா அவன் சின்ன கேஸ்ல வந்திருப்பான், கொஞ்ச நேரம் வெளியே போயிடுவான். இவன் பெரிய கேஸ்ல வந்திருப்பான், போறது வெளியே போறதுக்கு லேட் ஆகும். அப்ப அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை போய் நேரம் போய் பாரு, நான் கேட்ட என்னோட படம் வசூல் பண்ணு, அதை வாங்கி கொண்டு வந்து எனக்கு கொடு, இல்லைன்னா இல்லை என் வீட்டில் கொண்டு கொடு, இல்லை என் அசோசியேட்டுக்கு இன்னாரு கொடு, இன்னாருக்கு செலவு பண்ணு,
அப்படின்னு சொல்லி அவனை ட்ரெயின் பண்ணி அனுப்புவான். இவனோட தூதுவர்களாக ஆயிடுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு அடிமையாயிருவாங்க. இவங்க டீம் மெம்பர் ஆயிடுவாங்க. சில சமயத்தில் பெரிய ஆளாகி இவங்கேருந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா அவன் போய் வெட்டிட்டு வந்துடுவான். அப்போ ஆப்போசிட் இவனை தேடிப்பான். அவன் பார்த்தா அந்த கேங்கில் இருக்க மாட்டான், இன்னொரு பிளாக்ல இருப்பான். இது வந்து ஜெயிலில் நடக்குது. ஆனால் ஜெயிலில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கொடூரமும் இருக்கு, நிறைய வசதிகள் பண்ணியிருக்காங்க. வாரத்துக்கு 3 நாள் சிக்கன் போடுறாங்க. நீங்கள் வாரத்தில் 3 நாள் சிக்கன் சாப்பிட்றீங்களா? இல்லை. ஆனால் அவங்களுக்கு அரசு மரியாதையோட அவங்களுக்கு உள்ளேயே கோழி வளர்க்குறாங்க. உள்ளேயே கோழி வளர்த்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டு மீதியை கட் பண்ணி வெளியே பப்ளிக் விற்கிறாங்க. ஆமாம், எல்லா புகழ் ஜெயிலே இருக்குது. வெளியே விற்கிறாங்க சீப்பா. வெளியே வந்து கிலோ 250 ரூபான்னா இவங்க 200 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கான்விக்ட் பிரிசனர் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு பெட்ரோல் பங்கே நடத்துறாங்க. புகழ் ஜெயிலுக்கு பக்கத்தில் பெட்ரோல் பங்கு இருக்கும் இல்லையா, அதில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஜெயிலோட பங்கு. அது ஜெயில்னா அது கவர்மெண்ட் பங்கு. அதில் வேலை செய்கிறவங்கலாம் கான்விக்ட் வார்டன். அப்புறம் ஈவினிங் ஆனால் உள்ள போயிடுவாங்களா? ஆமாம், அவங்க டியூட்டி முடிஞ்சோன்னு போயிடுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க. அவங்க நல்லபடியாக திரும்பி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பயன்படுத்துவாங்க. கான்விக்ட் வார்டன், அவங்களுக்கு பேரே கான்விக்ட் வார்டன் பேர். அவங்களே வந்து வார்டன் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. எல்லாம் இங்கே வா, அங்கே போ, அங்கே போ அப்படின்லாம் அவங்கள வேலை வாங்குவாங்க. அவங்க வேலை செய்யணும், அவங்களுக்கு சம்பளம் உண்டு. கான்விக்ட் வார்டன், கான்விக்ட் பிரிசனர்ஸ். எப்படி சார் உள்ள போய் கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்றாங்க? இப்போ நீங்க சொல்றீங்க ரவுடிஸ்ங்க இருப்பாங்க, அவங்களே ரெக்ரூட் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க சொல்றீங்க. கான்விக்ட் அப்படிங்கிறது அந்த ஜெயிலில் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும், கன்விக்ஷன் ஆகுது. ஆனால் விசாரணை இதில் நிறைய இருக்கும். அது மாதிரி இன்ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும். வெளியே அவுட் கோயிங்கும் அவ்வளோமா இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 17,000 பேர் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சிறைகள்லையும் இப்போ இருக்காங்க. 17,000 சிறைவாசிகள் கிட்டத்தட்ட இருக்காங்க. அதில் வருவாங்க போவாங்க. கான்விக்ட் பிரிசனர்ஸ் தனி. இல்ல நான் கேட்டல, இப்ப கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணிக்கிறாங்க உள்ள போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க அங்கே இருக்கிறாங்கன்னா புதுசாக வரக்கூடியவங்க அந்த பக்கத்து பிளாக்லேயே எங்கேயோ போடுவாங்க. இவங்க காலைல 6 மணிக்கு திறந்து விட்டுருவாங்க. சுற்றி காலி இடம் இருக்கும், குளிக்கிறதுக்கு இடம் இருக்கும், தொட்டிலாம் இருக்கும். அவங்க மரங்கள் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அடுத்த பிளாக்ல அவங்க இருப்பாங்க. இப்போ இந்த இதில் இவங்க மட்டுமே இருக்க மாட்டாங்க, புதுசாக வேற ஆட்கள் வருவாங்க இல்லையா, அது மாதிரி வரக்கூடியவங்கள பார்ப்பாங்க. யார் ஆக்டிவாக இருக்கா, என்ன கேஸுப்பா, எந்த ஸ்டேஷனுப்பா, எந்த ஏரியாப்பா, அவனுக்கு அவனை தெரியுமா, இவனை தெரியுமா அப்படின்னு கேட்டு அவனை வந்து அவனுக்கு தேவையானதுக்கு அங்கே உள்ளே வந்து அவங்களுக்கு சாப்பாடு மற்றதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. புதுசாக வரவனுக்கு அவனுக்கு இவங்க அங்கே ரொம்ப நாள் இருக்காங்கல்ல, இவங்களோட இதை பயன்படுத்தி இவங்களுக்கு வரக்கூடிய எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அப்படியே ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. ரெக்ரூட் பண்ணி அப்படி ட்ரெயின் பண்ணி அப்புறம் வெளியே அனுப்புவாங்க. எஸ் சார், லேடிஸ் பிரிசனர்ஸ் இருக்காங்கல்ல சார், அவங்களுக்கெல்லாம் உள்ள சேஃப்டி இருக்குமா சார்? வார்டன் எல்லாருமே லேடிஸ் தானே, சூப்பரண்ட் வரைக்கும் லேடிஸ் தான். அதுலேயே வந்து அந்த பவுடர் கேஸில் போதை பவுடர் கேஸில் சம்மந்தப்பட்ட ஒரு எத்தியோப்பியாவை எங்கேயோ உள்ள ஒரு லேடி, அது வந்து உள்ள இருக்குது. அது வந்து அது இஷ்டத்துக்கு எல்லாம் கலாட்டா பண்ணுமா உள்ள. அங்கே இருக்க வார்டனே அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துச்சு. இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி அவங்க அந்த நாட்டு முரட்டுத்தனத்தை இங்கே கேட்டுவாங்க. ஏன் சார் இப்போ மகாநதி படத்துல வர மாதிரி தான் உண்மையாலுமே ஜெயில் இருக்குமா சார்? நான் மகாநதி படம் பார்க்கல, என்னன்னு கேளுங்க. எனக்கு தெரியும். ஆக்சுவலா உள்ள வந்து அடிக்கிறது, மிதிக்கிறது, ஸ்கெட்ச் போட்டு ஒருத்தனை உள்ளே மர்டர் பண்றது, அந்த மாதிரி தெரிஞ்சு வெல்டிங் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் மெட்ராஸ்ல ஒரு பெரிய பிரபல ரவுடி. அவர் வந்து ஒரு அட்வொகேட், டிஎம்கே அட்வொகேட்டை வெட்டிட்டாரு. வெட்டி விரல்லாம் துண்டா போயிடுச்சு. அந்த வழக்கில் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அவர் மேலே நிறைய கொலை வழக்கு இருந்தது. H6 ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் அவருக்கு வீடு, டிஸ்ட்ரிக்ட் ரவுடி. அதில் ஒரு கொலை வழக்குலையும் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதனால் அவர் ரொம்ப நாள் ஜெயிலே இருந்தார். ஜெயிலே அவர் ரொம்ப நாள் இருந்தார். எங்கே இதில் வேலூர் ஜெயிலில். அப்போது கிட்டத்தட்ட 8 வருஷம் 10 வருஷம் அங்கேயே இருந்ததுனால இவருக்கு எல்லாரையும் தெரியும். அந்த இடத்துல இவர் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி. ஆமாம். இதுக்கு ஆப்போசிட் டீம் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து போகிற பசங்களில் புதுசாக போகிறாங்கல்ல, அவங்கள ரெடி பண்ணி இப்போ பழைய ஆள் புதுசாக போனோடனே எங்கேயா இருந்து வந்தால் யாரா நீ என்னெல்லாம் கேட்பாங்கல்ல, கேட்ட உடனே இவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி போயிருக்காங்க. கரெக்டாக அவன் அந்த அவனோட இதில் போய் செல்லுலேயே போய் இந்த இதுக்கு பாருங்கள், அவங்களுக்கு தட்டு அதெல்லாம் நசுக்கி கூர் ஆயுதமாக்கி அதை வச்சு குத்தி கொலை பண்ணிட்டாங்க. எப்படி சார் அந்த மாதிரி பண்ணுறாங்க? நான் அங்கே வண்ணாரப்பேட்டையில் ஏசியாக இருக்கிறப்போ ஆர்கே நகரில் அதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் இருந்தேன். இப்போ ஆர்கே நகர் உட்பட்ட அந்த ஏரியாவில் ஏசியாக இருக்கிறது தான் அந்த கொலை நடந்து அந்த பாடி இங்கே வருது. ஏற்கனவே நாங்கள் இன்ஸ்பெக்டர் இருக்கிறதா ஒரு அரசாங்க உள்ளே போனார். இப்போ நான் அதே ஏரியாவில் ஏசியாக இருக்கையில் பாடியாக வர்றாரு. அப்போ உள்ள சேஃப்டி இல்லையா சார்? சேஃப்டின்னா அதாவது அவங்க சேஃப்டி இருக்குது, ஆனாலும் கூட இருக்கு ஆனா இல்லைங்கிற கதை தான். வடிவேல் ஜோக் மாதிரி இருக்கு ஆனா இல்ல. இப்போ அவங்க பேர்ல வழக்கு போட்டாங்க, கொலை கேஸ். எஸ்ஓசி எங்கன்னா ஜெயிலே போட்டு அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன் அது இதுக்கு நம்ம ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில் இங்க இருந்தது இல்லையா, அப்போ வந்து சென்ட்ரல் ஜெயில் வந்து இங்க இருந்தது, சென்ட்ரலுக்கு எதிர்த்தால இருந்தில்ல, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தால இருந்தில்ல, அதே தெரியாதா? அங்க ஜெயில கலாட்டா ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு புழல் ஜெயில் தான்.
கலவரம் ஆச்சு. என்ன கலவரம்னா, பாக்ஸர் வடிவேல்னு ஒரு ரவுடி காசிமேடில் உள்ளவன், நல்ல தடியாக இருப்பான், எனக்கு தெரியும். அவனை நான் அங்கே இன்ஸ்பெக்டர் ஆகியில் அந்த ஊருக்குள்ளேயே அவனை விடலை. அவங்க அப்பா இருந்ததுக்கே அவனை வர விடலை. ஐயோ, உங்க மேல கராலாம் வைக்கலையா சார்? என்ன பண்ண போகிறான், ஒரு நாள் ரிவால்வர் எடுத்து காட்டினா அவ்வளோதான், வெட்ட அது கூட ஓட்ட வந்தான். அவனை விடவே இல்லை. அப்படியே போட்டவன் இது நான்லாம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நடந்தது. ஜெயிலில் வந்து ஏதோ ஒரு கேஸில் அரெஸ்ட் ஆகி இருக்கிறான். உள்ளேயே போதை போட வைக்கிறான், கஞ்சா வைக்கிறான். இதை ஜெயிலர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்ணார், பிடிச்சி இந்த தனி இதுன்னு சொன்னோம் இல்லையா, தனி செல், தனிமை சிறை போட்டாங்க. அதில் போட்டால் இவனுக்கு எந்த வசதியும் கிடையாது. கத்திக்கிட்டே இருக்கிறான். சைக்கோ மாதிரியா சார்? இல்லை, அவனுக்கு தனியாக எப்படி தனியாக போட்டிங்கன்னா, என்னோட ஆட்கள் கூட சேர்த்து போடுங்க, எப்படி தனியாக போடல ஒன்று கத்துறான். கத்தி தொண்டை தண்ணியெல்லாம் வற்றி, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து லூஸ் மோஷன்லாம் போய் இறந்தே போயிட்டான். அவன்ல இறந்து போனோடனே ஜெயிலில் இருக்க மொத்த அக்யூஸும் சேர்ந்து ஒரு டெப்டி ஜெயிலர் இல்லை, அவர் டெப்டி சூப்பரண்ட் நினைக்கிறேன், அடிஷனல் சூப்பரண்ட், அவர் பேர் ஜெயக்குமார் என்னமோ, அவரை மொத்த பேர் சேர்ந்து அடித்து அந்த ரெக்கார்ட் ரூமை கொளுத்தி அதுக்குள்ள தூக்கி போட்டாங்க. அவர் இறந்தே போயிட்டார். ஏன் சார்? ஆமா, இதுல உங்களுக்கு தெரியலங்கிறீங்களே. அப்புறம் போலீஸ் உள்ள புகுந்து துப்பாக்கி சூடு நடத்தி அதுல வந்து இந்த அக்யூஸ் எல்லாம் அடிபட்டாங்க. ஒரு இவரையே கொண்டுட்டாங்க, டெப்டி அடிஷனல் சூப்பரண்ட். ஏன் சார் இவரே தானே சார் கத்தி டீஹைட்ரேட் ஆகி இறந்திருக்காரு, அதுக்கு ஏன் சார் இவங்களும் அடிக்கிறாங்க? அங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க இல்ல, எல்லாம் நல்லவங்க அங்கதானே இருக்காங்க. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த நல்லவங்களும் அங்கே உள்ளதான் இருக்காங்க. எல்லா நல்லவர்களும் சேர்ந்து ஆகா நாளைக்கு நமக்கு இது ஏற்பட்டுருமே, அதனால இப்ப நம்ம எதிர்த்தாகணுமே, எதுக்கு நாளைக்கு நம்மளே இது மாதிரி பண்ணிடுவாங்களா, ஆல்ரெடி நம்ம மேல கேஸ் இருக்கு, என்ன வரப்போகுது அப்படின்னு நினைச்சு கொளுத்தி விட்டுறது. அப்ப அந்த மாதிரி பண்ணிடுறாங்களா சார்? கேஸ் நடந்துட்டு இருக்கு, இந்த கேஸ் முடியல, 20 வருஷம் மேல இருக்கும்.